ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மஜோ கேமிங் ஓகே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ரைட் ஓகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே கேஸ் ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிய எவால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரிய வந்து நம்ம போட்டு தள்ளிருப்போம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது எனக்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஸோ அது எவால்வ் பண்ணால் தெரியுதா எவால்வ் ஆகும்னு நினச்சேன் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரிய பலி கொடுத்துட்டோம் guys. ஓகேங்களா ஸோ தெரிய பலி கொடுத்த பிறகு ரேண்டமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தபுரான் கிடச்சிது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாது நம்ம வந்து டூடு அப்படிலாம் புல்டாக் இந்த மாதிரி சின்ன சின்ன டைனோஸை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கணும் ஸோ பவர்ஃபுல்லான தெரிய வச்சு நான் ட்ரை பண்ணது பெரிய தப்பாக போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறைய டூடுஸை பிடிச்சி அந்த டூடுஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து ஸோ அந்த டிவைன் டைனோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் கிடைக்கும் ஸோ அந்த ரேண்டமாக கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரணம் கிடைச்சானா ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட் பண்ணிடலாங்க சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் 91 லெவல் வந்தாச்சு ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா டூப்ளிகேட் மோடு போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் போட்டு வச்சிருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்க ஓகேங்களா ஸோ சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நமக்கு வந்து வரும் ஓகேவா அந்த டைமில் மட்டும் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் தான் ஓகேங்களா ஸோ இதையே நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் போயிடுங்க ஓகேங்களா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 எபிசோடில் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம் ஒரு 15 எபிசோட்லேயே முடிஞ்சிருங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ணலை ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வச்சுக்கலாம் பேஸ் கட்டுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சா போதும் நம்ம வந்து எவ்வளோ வேணால் மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ மேபி வேறு ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஓகே ஸோ அதெல்லாம் வந்து டீல் விட்டலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கெமிஸ்ட்ரி பெஞ்சு ரெடி பண்ணோம் ஸோ கெமிஸ்ட்ரி பெஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் கெமிஸ்ட்ரி பெஞ்சுக்கு ஸ்பார்க் பவுடர் இல்லை ஓகே நான் போயிட்டு ஸ்பார்க் பவுடர் ரெடி பண்ணுறேன் 100 ஸ்பார்க் பவுடர் தானே இதில் வேறு இது ரெடி ஆகிட்டுருக்கு இருங்க ஸ்பார்க் பவுடர் 100 இருக்கே அப்புறம் ஏன் ஸ்பார்க் பவுடர் இல்லைன்னு வருது ஏன்னா பிரச்சனை இப்போ இதுக்கு சரியா ஃபுல்லாகி எடுக்க மாட்டேங்குதோ ஓகே எல்லாமே இருக்குது ஓகே கெமிஸ்ட்ரி பெஞ்சு ஒன்று நான் ரெடி பண்ணிட்டேன் கெமிஸ்ட்ரி பெஞ்சு ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக் ஆச் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று இருக்கும் ஓகே ஸோ இதை நம்ம வந்து ரெடி பண்ணோம் இதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குமானு தான் தெரில பார்க்கணும் நைஸ் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை ஸோ எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்யணும் 12 தானே கேட்டுச்சு ஒரு 20 ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு கண்டினியூஸாக போட்டுருவோம் ஓகே ஒரு 20 எலக்ட்ரானிக்ஸ் போட்டேன் ஸோ அது வரைக்கும் கெமிஸ்ட்ரி பெஞ்சை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கெமிஸ்ட்ரி பெஞ்சு ரெடி ஆகிடுச்சா கெமிஸ்ட்ரி பெஞ்சுக்குள்ளே நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம் செமெட்டிக் பெஸ்ட்டு அதெல்லாம் தான் செய்வேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ்லின் போட்டு இதை ஆக்டிவேட் பண்ணி விடணும் கேஸ்லின் இதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே இருக்காதோ இதுக்குள்ளே இருக்கும் 410 இருக்கு இதில் அப்படியே பாதியாக எடுத்துக்கலாம் மெட்டல் வேறு இல்லையா மெட்டல் வேறு நம்ம ரெடி பண்ணுங்க ஓகே இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிமெட்டிக் பெஸ்ட் இதில் தான் பண்ண போகிறேன் இதில் ஒரு 1000 போட்டு வைப்போம் சிமெட்டிக் பேஸ்ட் ஒரு 1000 பண்ணுமா இதில் எவ்வளோ பாஸ்டாசமா கடன்னு செய்து வருங்க ரைட்டு ஓகே இது ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த எக் ஆச் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ ஒன்று இருந்தால் போதும் ஸோ ஒன்று ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இந்த வேலை முடிஞ்சதா சரி நம்ம எக் ஆச் பண்ணுறது இங்கே வைக்கிட்டோம் இதுவே கரெக்டாக இருக்கும் பவர் வந்துருச்சா ஓகே பவர் நான் எந்த இடத்துல வச்சுருக்கேன் ஜென்ரேட்டரே நான் இன்னும் வைக்கலையா சரியா போச்சு இருங்க அதான் பார்த்தா எல்லாமே அன்பவர்னு இருக்குது இருங்க ஜென்ரேட்டர் ஒன்று வச்சுருவோம் ஜெனரேட்டர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் செஞ்சு வைக்கணுமா ஐ திங்க் மறுபடியும் ஒரு 20 எலக்ட்ரானிக்ஸ் போட்டு விட்றேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டு மற்ற விஷயங்கள் பார்த்துப்போம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட பேஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்ட போகிறது கிடையாது இது வந்து ஒரு டெம்பரவரி பேஸ் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ என்னோட பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு இடத்துல கட்ட போகிறேன் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டி வச்சுட்டா மறுபடியும் இதை உடைக்கிறதுக்கு எனக்கு மனசே வராது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸ் வந்து வேறு இடத்துல கட்டலாம் தான் முடிவு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட டூடு என்ன டூடு இருக்குது இது ஃபீமேல் டூடு இருக்கா நெக்ஸ்ட்டு இதில் ஃபீமேல் டூடாக இருந்தால் மேல் டூடாக இருந்தால் நான் எல்லாத்தையும் மாற்றிக்க வேண்டியது தான் சரிங்க எலக்ட்ரானிக்ஸ் ரெடி ஆகிடுச்சா ஸோ எலக்ட்ரானிக்ஸு ரெடி ஆகின பிறகு நம்ம ஜெனரேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கணும் ஜென்ரேட்டர் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இது ஒன்று ரெடி பண்ணோம் அப்புறம் இது ஒன்று இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வேணும் ஸோ இதுலேருந்து பாதி ஆட்டையே போட்டுருவோம் ரைட்டு ஜெனரேட்டர்
வைக்கிறது. ஓகே, எப்படி இருக்கட்டும். ராடு வச்சுட்டேன். சூப்பர் கேஸ், பவர் வந்துருச்சா? பர்ஃபெக்ட், பவர் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் தான் விடணும். சரி கேஸ், நான் போயிட்டு ஒரு டூடு ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ டூடு பிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீடிங் விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவைன் டைனோஸை வந்து நிறைய உருவாக்கிடுவோம். டூடு ஆக்சுவலி டூடு இந்த சைடு நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த டூடு இல்லை, இந்த ஏரியாவில் இருக்காதோ? ஓகே, பேசாம நம்ம ஓகே நைஸ். புல்டாகு எறும்பு, புல்டாக் எறும்பு இருந்துச்சுன்னா இங்கே மேபி இந்த இடத்துல டூடு இருக்குது வாய்ப்பு இருக்குது. டூடு எங்கே இருக்குன்னு தெரில, கண்டுபிடிக்கணும். இப்போ எங்க புல்டாக் முட்டை போடுமா? போட்டா போடுது. எறும்பு, ஐயோ இங்கே எவனோ இருக்காங்க. போச்சுரா 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 போச்சுரா, கரப்டட் இருக்காங்க இங்கே. நல்ல வேலை தப்பிச்சினேன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெத் ஆகிட்டு இருப்பேன். டெத் ஆனா இந்த இடத்துலையும் டெத் ஆகிட்டேன். 9 கிலோ சாரஸ் போட்டு தள்ளிட்டானா நம்மள. சரி ஓகே, ஜங்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய டூடூஸ் இருக்கும். ஜங்கிள்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம டூடூஸ் சுற்றிக்கிட்டு வரும். ஓகே வந்தாச்சா? வேற மறுபடியும் கைட்டி மாட்டணும். இந்த இடத்துல எங்கே டூடு இருக்குன்னே தெரியலையே, அது வேற நம்ம செக் பண்ணி பார்க்கணும். டூடு ஏதாச்சும் ஒரு டூடு இருந்தால் போதும். இந்த இடத்துல டூடு இருக்கிற மாதிரி தெரியல. பேசாமல் நம்ம டூடையே க்ளோன் பண்ணி தான் ஆகணுமா? நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணால் சுத்தமாக கண்டென்ட்டே இருக்காது. நம்ம தேடி பிடிக்கிறதுல தான் விஷயம் இருக்குது. நான் போயிட்டு எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் மோடு யூஸ் பண்ண வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சொல்லி வாய்மலை என் பக்கத்துலேயே டூடு இருக்கான். யாராவன்? டடா எறும்பு வேறையா? இருங்க, இவங்கெல்லாம் போட்டு தள்ளி தான் ஆகணும். செத்து போடா. டேய் செத்து போடும். சூப்பரா. அடுத்தது புல்டாக் இல்லை இந்த சைடு, ஆனால் டூடு மட்டும்தான் இருக்கு. சரி ஓகே, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். ஆட்டிக்கும் எவ்வளோ இருக்கு? கார்பர் ஃபுல்லாக ஏறிட்டோம்னா 2500 கிட்ட ஏறும். ஓகே, அவ்வளோதான், கொத்துக்குச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே மாற்றணும். ஏந்திரு. நைஸ் கேஸ். ஓகே, டூடு ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கலாம், நம்ம ரிட்டர்ன் நம்ம பேஸுக்கு போயிடுவோம். என்னடா இது டப்பு நம்மளுக்கு வந்து இதுவாகுது. ஸ்டார்டிங் ஸ்பீடை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். சரி எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். ஓகே, வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் ஆகும் தான் நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே தூக்கி போட்டுடலாமா? இந்த டூடு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே மாற்றிடுறேன். ஃபீமேல்லேருந்து மேலே மாற்றணும். ஜெண்டர் போர்ஷன் இதுக்கு வந்து 100% இது கொடுத்து பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோம். மேலே மாறிடு, அதுக்கப்புறம் 100% இன்க்ரீட். ஓகே, வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து இது ஒரு ஓபியான ஸ்டாக்கில் இருக்குது. ஐ திங்க் நான் இதுக்குள்ளே போடலாமா? இதுக்குள்ளே போட்டால் நார்மல் எக் வருமா இல்லை ஃபெர்டிலைஸ் எக் வருமான்னு தெரியல. ஸோ அதனால் நான் வெளியே போடுறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் விட்ருங்க. பார்த்தீங்கன்னா வெளியே போட்ட உடனே முட்டை போட ஆரம்பிச்சிட்டான். கேவேஸில் எனேபிள் மீட்டிங், எனேபிள் மீட்டிங். ஓகே, ஸோ இப்போ ரெண்டும் சூப்பரு. ஆட்டைன்னு விட ஆரம்பிச்சிச்சு. மேபி முட்டை. என்னடா இவ்வளோ வேகமாக முட்டை போட்டுக்கினே இருக்கிற? என்னடா பிரச்சனை உனக்கு? தட்டு போட்டு முட்டை போட்டுறான். சரி ஓகே, இந்த முட்டையை பார்த்தோன்னா நம்ம ஆள் எப்படியும் கலெக்ட் பண்ணிப்பானுங்க. இதுக்கப்புறம் நம்ம முட்டை போகிற இயந்திரமாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ நிமிஷம் ஆகும் முட்டை போடுறதுக்கு? 19, 20. ஓகே, மேட்டிங் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஆகிட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நார்மல் எக் முட்டை போட்டுகிட்டே இருக்கான்.
சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் முட்டை கலெக்ட் பண்ணுறான். டேய் முட்டை கலெக்ட் பண்ணுறியா இல்லையாடா? இது யார் கொடுக்குறா? சிலிக்கான் பேரல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு தெரியல சிலிக்கான் பேரல். இதையும் வச்சுக்கோ. ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த ஆத்தப்புறம் இருந்துச்சுல்ல, அதை போய்ட்டு ஹேட்ச் பண்ணுவோம். ஆத்தப்புறம் எக்கு அப்புறம் வைவின் எக்கு கூட என்கிட்ட இருக்கு. ஆத்தப்புறம் எக்கு எங்கே போட்டோன்னு தெரியலையே. ஓமேகா ஆத்தப்புறம் எக்கு எங்கே இருக்கு? அது எடுத்தேன்ல, எங்கே போச்சுன்னு தெரியலையே. அது இருக்கு. ரெண்டுத்தையும் தூக்கின்னு போயிட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் எக்கு வேகமாக ஹேட்ச் ஆகும் தான் நினைக்கிறேன். ஒன்று ஆல்ரெடி ஹேட்ச் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. ஆக்சுவலி இது என்னன்னு தெரில. என்னடா இது? சரி இதில் போட்டாலே பிரச்சனையே இதாங்க. சரியாகவே ஹேட்சிங்கே ஆகாது. மோடுக்கெலாம் இது வேலை வந்துருச்சு. என்னது இது? சரி பாருங்க ட்வின்ஸு. நைஸு சூப்பர் கேஸ். ட்வின்ஸ் கிடச்சிருக்கு கேஸ் நம்மளுக்கு. ரெண்டுத்தையும் பார்த்து நான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். நானி வச்சுன்னு வச்சுங்களேன். நானி சூப்பராக பண்ணோம். ஆனால் நானிக்கு என்கிட்ட இது இல்லையே. ஓகே வளர்ந்துரு. நம்மளுக்கு ஆத்தப்புறம் ட்வின்ஸு கிடச்சிருக்காங்க கேஸ். ஆனால் பார்த்தீங்களா 601வது லெவல் நல்ல லெவலில் தான் கிடச்சிருக்கு. இல்லை இதுக்கு என்ன கொடுக்கணுன்னு எனக்கு தெரியல. ஓகே மீட்டு சாப்பிடுது கைஸ். மீட்டே கொடுத்துரும். இந்த ட்ரம்மில் நம்ம நானியை செஞ்சு வச்சோன்னு வச்சுங்களேன். நானியே பார்த்துக்கோன்னா நானி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் வேணும். ஒருவேளை இந்த ஜென்ரேட்டர் யூஸ் ஆகுமோ? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹியூமன் ஹேர் 50 வேணுமா? ஹியூமன் ஹேர்லாம் கூட வேணும். என்னடா சொல்கிறேன்? ஹியூமன் ஹேரா? சரி அதையும் பண்ணுவோம். அப்புறம் முடி வேகமாக வளர்கிறதுக்கு அது செஞ்சே வைக்கல பார்த்தீங்களா? ஹியூமன் ஹேர் ஓகே 20 கிடச்சிடுச்சு. மறுபடியும் இன்னொரு வாட்டி குடி. நானிக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் பவர் கொடுக்குமா இல்லை வந்து எலக்ட்ரானிக் டெக் ஜென்ரேட்டர் தான் பவர் கொடுக்குமான்னு எனக்கு சரியாக நான் தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐ திங்க் பவர்டு தான் இருக்குது. பரவாயில்லையே. அப்போ இந்த ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்குதா? ஸோ நானிக்கு ஃபுட் சேஞ்சு ஐயோ 50. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் இங்க் பிரிண்ட். ஓகே எல்லாமே இதுவே பார்த்துங்க இதுக்கப்புறம். ஆனால் நானி பவர் கொடுத்தா மாதிரி தெரியலையே. மேலே ஒரு மாதிரி சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிள் இது காட்டவே இல்லை. ஆனால் பவரில் தான் இருக்குது. தெரியல. ஏய் நெக்ஸ்ட் மீட்டிங் ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க. ஐயோ மீட்டிங் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை போல். சார் ஒரு முட்டை தானா? இந்த முட்டையை நம்ம இதிலே போட்டு ஹச் பண்ணி எடுத்துருவோம். ஓகே டூடு குட்டி எங்க? நைஸ். வா ஃபீமேல் டூடு. நீ எப்படியும் எல்லாமே பலியை தான் ஆக போறீங்க. உனக்கு இருங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஏதாவது வச்சு விட்டுறணும் அதுக்குள்ள. இல்லை எல்லாமே மீட்டு தான் இருக்கு. ஏற்றி கொஞ்சம் ஓகே ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்துக்கலாம்.
ஏன் இவ்வளோ ஸ்லோவாக கலெக்ட் பண்ணுறானுங்க? சட்டு புட்டுன்னு கலெக்ட் பண்ணுவானுங்க. இதுவாச்சும் வேகமாக வளருதா இல்லை ஸ்லோவாக தான் இருக்கா? ஓகே, ஓரளவுக்கு வளருது. இது எல்லாமே ஃபுல்லாக வளர்ந்துருச்சா? இதுவும் இல்லை, இதுவும் ஸ்லோவாக தான் வளருது. எப்படியும் பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி கேஸ், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது வந்துருச்சு பாருங்க சிம்பிள். ஸோ அப்படின்னா வந்து நானி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இது எப்படியும் பார்த்தீங்கன்னா 100% நம்ம இன்க்ரீட்லேயே வந்துடும், எந்த எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஏன் ரெகுலர் கெட் டிஎன்ஏ ரெக்கவர் டு டோக்கன் எப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இது செஞ்சுட்டு வந்துடும்ல இருக்கா? ஓகே, எவால்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய டூடூஸ் தான் வேணும், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இருபது செஞ்சு வைப்போம். ஓகே, ஸோ பகல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராசஸ்ஸு ஓகே தான், பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இது செட் ஆகாது. நம்ம அப்போது இன்னும் கொஞ்சம் ஒன்று தானே செய்ய முடியும். ஒரு 5 போட்டவொடனே 19 கிடச்சிடுச்சு, நல்ல விஷயம்தான். 5 செய்ய முடியுமான்னு தெரியலையே. பரவாயில்லையா, 5 செய்ய முடியுது, நைஸு. அடடா, எதை தூக்கி எதில் ஹேரை தூக்கி எதுலேயே போட்டேன், ஆனால் எதில் போட்டேன்னு தான் தெரில. இதில் தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். இதில் தூக்கி ஹேரை போட்டேன் ஸ்மித்தியில் போயிட்டு. இவனே பார்த்தீங்கன்னா முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நல்லா வளர்ந்துட்டானுங்க, எல்லாருமே நல்லா வளர்ந்துட்டானுங்க. இவனுக்கு மட்டும் தான் அடல்ட் ஸ்டேஜில் இருக்கான். டூடு நல்லா வளர்ந்துட்டான். ஏன் இன்னும் அவன் எதுவும் முட்டையை கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறான்? ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறான். ஏன்டா முட்டையை கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறான்? ரொம்ப லாங்கில் இருக்கிறதோ. 25 முட்டை கலெக்ட் பண்ணியிருக்கான், நிறைய கலெக்ட் பண்ணுவானே. ஓகே, ஸ்வைவின்னும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. ட்வின்ஸாக வருதா ட்ரிபிள்ஸாக வருதா? வைவினே காணும், இதோ இருக்கு. 90வது லெவல் வைவின். ஓகே, நைஸ். இங்கே இருக்கட்டும், நானி பார்த்துக்கோ. பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக வளருது கைஸ். வைவின்லாம் வச்சு பறந்தானு வச்சுக்கலாம், சட்டுன்னு முடிச்சு கடைசிரும். சும்மா அது ஷோகேஸ் பொம்மை மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஆர்த்த புராணம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம பண்ணணும்னு நினச்ச அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வாய்டு டென்யூஸ்லாம் நான் போய் பிடிச்சிட்டு வரேன். ஓகேவா? ஓகே, கிளம்புவோம். ஆனால் இந்த இடத்துல 2 இருக்குது, பட் ஆனால் அந்த இடத்துல கரப்டட் இருக்கிறான். சூப்பரா, இந்த இடத்துல ஏதோ இருக்கு. புல்டாக் டூடுஸ் கரெக்டாக வராம பாருங்களேன். அவ்வளோதான், ஒரு ஏரோவில் இவன் எப்படியும் வாங்கிடுவான். நெக்ஸ்ட் இந்த டூடு பிடிக்கணும், வாங்கிடு. இது என்னது? ட்ராவின்னா? ஓகே, அதை அப்படியே போட்டு தான் தள்ளணும். அந்த இடத்துல இன்னொன்று இருக்குது, 205 லெவல். ஓகே, டப்புன் டேமேஜ். எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பலி கொடுக்கறதுக்காக எடுத்து போயிட்டு இருக்கேன். இங்கே எங்கே டூடுஸ் இருக்கு? டப்புன்னு வந்துரு. ஓகே, வேலை முடிஞ்சது. ஸோ இதில் எறும்பு ஒன்று இருக்குமே, எறும்பை காணோம். ஏன்னா 3 பேரும் ஒன்றா தான் ஸ்பான் ஆவானுங்க, எறும்பை காணோம். சரி, ஓகே, அந்த இடத்துல ஒரே ஒரு தனியாக ஒரு டூடு சுற்றிட்டு இருக்கு, அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிடலாம். இது என்ன டூடு இது? ஓகே, வாய்டு தான், இதையும் பிடிச்சிடலாம். மாட்டிக்கோ. 4000. அப்போ 2 ஏரோஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஏரோ வாங்கிக்கடா. இவன் வந்து கடிப்பானான்னு அப்படித்தான் வரான், கடிக்கிற மாதிரியே வரான். டேய், கச்ச செம்மட்டி வாங்குவேன். மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். மாட்டிச்சு, அவ்வளோதான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துடலாம்.
ஓகே டப்புன்னு எழுந்துரு. நைஸ். வேலை முடிஞ்சு கைஸ். 3 பிடிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஒரு ராப்டர் ஒன்று பார்த்தேன்ல, அந்த ராப்டர் இன்னும் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வரலாங்க. ராப்டர் பிடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஓரத்தில் தான் எங்கேயோ ராப்டர் பார்த்தேன். மேலே போ. இதோ சுத்தராம் பாருங்க. ஓகே ஸோ இவனை நம்ம வந்து ஓகே இப்படியே நினைக்கலாம். ஸோ இப்படியே அடித்து இவனை பிடிச்சிருவோம். ஐ திங்க் இவன் போலாவில் மாட்டுவானான்னு எனக்கு தெரில. ஸோ இருந்தாலும் நான் இப்படி மேலே நின்று அடிக்கிறேன். எங்கடா இருக்க? 4000னா இப்போ 2000 அடிக்கணும் கைஸ். 1 அடிச்சிட்டேன். மாட்டிக்கிறேன். 156 தான். ஐயோ தப்பிச்சுட்டு வர்றான்டா. ஓடாத. இன்னொரு யாரம் வாங்கிக்கோ. ஐயோ என்னடா குறி வச்சு அடிக்கிறேன் நீனு. இரா 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 ஓட விடாத அவனை. ஐ திங்க் மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. அப்போ போலா எஃபெக்ட் இந்த மாதிரி டைனோஸ்க்கும் இருக்கா? ஐயோ இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்குதே. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுற போகிறானுங்க. தட்டுன்னு தூக்கின்னு ஓடின்னு இவனெல்லாம். அவ்வளோதாங்க. ராப்டரை பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ஏரியா விட்டு கிளம்பிடலாம். இன்னும் ஏதாவது ஒரு டைனோ பிடிச்சினா போதும், பலி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ராப்டரை பலி கொடுக்க மாட்டேன். வேற ஓகே இந்த இடத்துல இது இருக்கு. இந்த சிலிந்தி பற்றியும் பிடிச்சிட்டு போயிடுவோம். ஒன்று தானே, ஒன்று தான் கேட்குது. ஹெட் ஷாட். என்னடா இவ்வளோ ஸ்பீடு? இதுக்கு உடனே கொடுத்துணுங்க. இல்லைனா எந்த அளவுக்கு இதுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறுதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இறங்கிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே நம்மளுக்கு கிடச்ச எல்லா ட்ரீட்டையும் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டேன். இப்போ ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஸோ இவனுக்கு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து இவனுக்கு உடம்புலேருந்து நம்ம எக் எடுத்து அந்த எக்கில் என்ன வருதுன்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேண்டமாக தான் கிடைக்குது. போச்சுரா டேரெக்டாக உள்ளே போயிடு. பரவாயில்ல, நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று வளர்ந்துருக்கு. சீரியஸ் நம்ம பிடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இறக்கி விட்டுறேன். புல்டாகு, டூடு, வாய்டு டூடு. ராப்டர் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், ராப்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுல இப்போதைக்கு பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா இந்த ராப்டர் மட்டும்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு இருப்பான்னு தெரியாது. சரி கேஸ், மொத்தம் இப்போ 4 டைனோ நம்மக்கிட்ட இருக்கா? 4 இல்லை 5 டைனோ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த டூடும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீ வா. நைஸ். ஆர்த்தப்புறம் நல்லா வளர்ந்துருச்சு. இவனுக்கு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலி கொடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த டூடுட்டு இருந்தா இருப்பான். இவன்னா முட்டை போட்டிக்கினே இருக்கிறான். இவன் முட்டைலாம் ரொம்ப தேவைப்படுது தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு பவர்ஃபுல்லான டைனோஸ் வேணும். ஓகே எவால்வ் ஆகு. முடிஞ்சிடுச்சு. சூப்பர் கேஸ். இந்த மாதிரி அழகாக சுற்றி டப்புன்னு ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து விழுமே. ஆகுதா? வந்து விழுந்துருச்சு. சூப்பரு, வேலை முடிஞ்சது. இப்போ இந்த சூட்டை எடுத்துக்கலாம். இந்த சூட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைக்குது. நெக்ஸ்ட்டு இதையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி விட்டுருவோம். இன்னும் ட்ரா வேணா மாறு. ஒரே இதில் எல்லாத்துக்கும் கொடுத்தோன்னா நல்லா இருக்கும். சூப்பரு. இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. ஒரே டைனோ திருப்பி திருப்பி கிடச்சுன்னு வச்சுக்கலாம், செம்ம கண்டாயிடும். ஓகே நீ உள்ள போ. ஓகே புல்டாக்கியும் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துட்டேன். இதுலேருந்து எடுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த டூடு லாஸ்ட் ஒன் இந்தடா. இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தான் நினைக்கிறேன். இதிலே ஏதாச்சும் ஒன்று நல்லா பவர்ஃபுல்லாக வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஓபியாக மாற்றிக்க வேண்டியது தான்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் போயிட்டு அந்த ஃபீனிக்ஸ் உடம்புல போட்டு சரி இது பண்ணணும். இல்லை நம்ம உடம்புலே கிராஃப்ட் ஆகுதான்னு தெரில, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபீனிக்ஸ் பேர் ஆனால் லாஸ்ட் வீடியோவில் இந்த ஃபீனிக்ஸ் உடம்புல தான் ஏதோ பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இருங்க, நான் எதுக்குள்ளேயோ போட்டனே. எங்கே போச்சு அந்த டிஎன்ஏஸ்லாம்? டிஎன்ஏலாம் எங்கே? ஒன்று கூட காணோம். டிஎன்ஏ எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுட்டான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து இது உடம்புலே போடுவோம். இதெல்லாம் அவ்வளோவா ஃபைட்டுக்கு யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஜஸ்ட் இதெல்லாம் எவால்வ் பண்ணுறதுக்கு தான். ஓகே, கிராஃப்ட்டு 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 கிராஃப்ட்டு. ஓகே, எல்லாமே கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எல்லாமே கிராஃப்ட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், உடம்புல ஏற்றிக்கிட்டு கன்சியூம் பண்ணி ஒன்றா எடுக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கு கிடைக்கும். கன்சியூம். சூப்பரு, கார்னோ எக்கு கிடச்சிடுச்சு கேஸ். எடுத்த உடனே நல்ல விஷயந்தான். 580 லெவல், நைஸு. காம்பி, மறுபடியும் கார்னோ. இதெல்லாம் ஏன் 2 வரல? ஓ, டிஎன்ஏ இல்லையா? எவா டைனோ டிஎன்ஏ, எவா டைனோ டிஎன்ஏ, எவா டைனோ டிஎன்ஏ. இதுதான் பார்த்தனா ஒரு 10 போர்டு. வாய்டு டைனோ டிஎன்ஏ இல்லையா? வாய்டு டைனோ டிஎன்ஏ. ஓகே, 4 செஞ்சுட்டேன். ஸோ இப்போ இந்த 3 எக்கையும் பார்த்தீங்கன்னா நான் ஹேச்சிங் போட்டுறேன் கைஸ். ஹேச்சிங். ஓகே, போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது ஆகிட்டு இருக்கும் பாருங்களேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இது ஏன்டா இது 2 மட்டும் வரமாட்டேன்றது? ஓ மை காட், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எல்லாம் பர்ஃபெக்டாக தான் நான் பண்ணேன். இது அப்போ ரெடி ஆகலையோ? ஆக்சுவலி பார்த்தா சூப்பரான சிஸ்டம்ல கைஸ் இது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைனோவை பிடிச்சி அதை பலி கொடுத்து அதுக்கிட்டேருந்து எக்கு எடுத்து அந்த எக்கோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து இதுக்கிட்ட கொடுத்து இது மூலிமா நம்ம எக்கு வர வைக்கிறது சூப்பரான விஷயம். நல்ல ஒரு டீட்டெயில்டிங்காக பண்ணியிருக்கானுங்க. போடு வந்ததெல்லாம் காரணம் தான். நைஸ், எல்லாத்தையும் உள்ளே போட்டேன். எல்லாமே 79 80%. ஓகே, இதுக்கெல்லாம் ஆக்சுவலி என்ன பவர் இருக்குன்னு தெரில. நல்லா உருட்டிக்கிட்டு போகிறானே. டே. ஆனால் இதை வச்சுலாம் சண்டையே போட முடியாது கேஸ், ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நார்மல் ஆத்தப்புறானோட பவர் தான் இருக்கு. அப்புறம் எப்பட்றா? ஆனால் டேமேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக விழுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஹெல்த்து ஓகே, ஹெல்த்து 1.5 லட்சம் இருக்கா? ஸோ 1.5 லட்சம் இல்லை, 1,20,000 இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஹெல்த் போர்ஷன்லாம் நான் ரெடி பண்ணணும். ஸோ ஹெல்த் போர்ஷன் நான் இதில் ரெடி பண்ணலாமா? மேபி இல்லைனா வந்து நான் இதிலே ரெடி பண்ணலாமா? இதில் ஹெல்த் போர்ஷன்லாம் நிறைய கேட்குது. நான் இதிலே ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரெடி பண்ணுறதுக்கு 100%க்கே எனக்கு அவ்வளோ கேட்காது. ஒரு 30. ஒன்றே ஒன்று தான் நான் ரெடி பண்ண முடியும். ஏண்டா ஒன்று ரெடி பண்ண முடியுது? மீட் இல்லையோ? ஆமாம், என்கிட்ட ப்ரைமேட் இல்லை. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, எக் எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஃபில் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணி எடுப்போம். ஓகே, ஒரு எக் வெளியே வந்துருச்சு. ஆடா, இது பாருங்க, இது ரெட் கலர்ல இருக்கு. ஓகே, இப்போ கிரீன் கலர்ல வந்துருச்சு. காம்பி. ஓகே, அன்னைக்கு வெளியே போட்டுடலாம். இந்த காம்பிலாம் வச்சு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்தது காரணம் வரும்னு நினைக்கிறேன். போடு ட்வின்ஸ் கைஸ். வரும்போதே பெருசா தான் கைஸ் வருது இந்த காரணம்லாம். போடு வேற மாதிரி இது. காரணம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பெரிய காரணமாக தான் வருது. இது ஆர்த்த போறான். ஐயோ, சிக்கிக்கிட்டான்டா. நல்லா இருக்கு. ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எந்த டைனோவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ ஒரு லெவலுக்கு தாண்டி போனால் பார்த்தீங்கன்னா அந்த டைனோஸ்க்குலாம் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் வரும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான். ஓகே, எல்லாத்தையும் ஆச் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொன்று எங்கடா இன்க்ரீட். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வளர்ந்ததே தான் வருது. ஓகே, இது 600, இதுவும் 600. இது ட்வின்ஸில் கிடச்சதில்ல. ஆத்தப்புறம் நான் தூக்கி உரம் போட்டுருவேன். அப்படி பிரவீன் காரணம். பரவாயில்ல கேஸ், நம்மளுக்கு ஆர்மி கிடச்சிருச்சு கேஸ். இந்த ஆர்மியை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம். பாஸ் ஃபைட்டு, ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ராப்டர் தான். ஸோ அவனுங்க கூட இவனுங்களை வச்சு நம்ம சண்டை போடுவோம். இவனுங்களை கொஞ்சம் நம்ம வந்து டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கிறானுங்க. ஓகே எஸ், நம்மளோட பைவினும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டான். காம்பியும் ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். இல்லை, மெச்சூர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இல்லை, தெரியதான் போயிடுச்சு. தெரிய கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, எனிவே தெரிய போனாலும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ராப்டர் இருக்கான். நல்லா இருக்கான்ல, ப்ளூ கலர். ஓகே, ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. சும்மா பிச்சுக்கிட்டு பறகுது ராப்டரு. அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட பற்றிக்கு ஒரு ஆர்மி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படியும் பாஸ் ஃபைட்டு தான். ஸோ வாய்டு பாஸ் அடிக்கணும். ஸோ வாய்டு பாஸ் அடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கான்னு ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும். ஓகே, ட்ராவின் டிஎன் 2 வேணும். அப்புறம் வந்து வாய்டு பாஸ் எசன்ஸு 200 வேணும். அடுத்தது வாய்டு டைனோ டிஎன்ஏ, வாய்டு ஹார்ட் 17. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் தான். சரிங்களா? சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ட்ராவின் டைனோஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கான ஆர்மியை ரெடி பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? சரி கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.